கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதி தியானிப்போம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை, பொல்லாத காரியம் தொடரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அனுதின வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, தீமையோ பொல்லாத காரியமோ தொடருதா? கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோபு 28:28, 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 3 வசனங்களை நாம் தியானிப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்து வாழணும்னா என்ன செய்யணும்? தீமை வெறுப்பதே. தீமை வெறுத்தா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் வாழ்க்கையில தீமை தொடருது அப்படின்னா நான் இன்னும் எங்கேயோ தேவனோட சமூகத்திலே காத்திருந்து என்னை அர்ப்பணிக்கணும். அப்பா, என் வாழ்க்கையிலே இந்த தீமையான காரியம் தொடருதுப்பா, இது என் வாழ்க்கையில தொடரக்கூடாதுப்பா, நான் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். ஏன்னா அந்த பூமியிலே 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் நன்மையை யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு. 24 மணி நேரமும் நம்ம எப்படி வாழ்றோம்? ஏன்னா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? என் இருதயம் தேவனோடு இருந்தால் என் இதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். என் வாழ்க்கையில நான் தீமை வெறுத்து பொல்லாத காரியத்தை வெறுத்து வாழும்போது தான் என் இதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். அதனால என் இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாத சூழ்நிலை. சமாதானம் எங்க கிடைக்குன்னு சொல்லி தேடி பார்த்துருக்கேன். எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா செல்போன் ஆன் பண்ணுவாங்க. சில குடும்பத்துல நியூஸ் பார்ப்பாங்க, சில குடும்பத்துல உலகத்தில் உள்ள முக்கியமான ஏதோ ஒரு காரியம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத படமா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், அதுக்கப்புறம் தேவையில்லாத காரியத்துல போயிடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அப்படி போயிருக்கேன். தீமையை வெறுக்கும் போதுதான் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்துல எனக்கு நேரமில்லைம்பாங்க. எத்தனையோ மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்கு, டைம் இருக்கு. இப்ப என் வாழ்க்கையில நானே சொல்லலாம், எனக்கு தேவனோட தொடர்பு கொள்ள டைம் இருக்கு. நான் எப்படி தேவனோட தொடர்பு கொள்றேன்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. மனுஷ முகத்தை பார்ப்பான்ப்பா, கடைசி முகத்தை பார்ப்பான். வயசாயிட்டுமா, வயசு கம்மியா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கம்மாங்க. இதெல்லாம் உலகத்துள்ள காரியம். ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு. என் இதயத்தை பார்க்கும்போது என் இதயத்துக்குள்ள நான் துக்கமா இருக்கிறேன்னா, நான் ஏதாவது காரியத்தை யோசிக்கிறேன்னா, நான் நன்மையை யோசிக்கிறேன்னா, தீமையை யோசிக்கிறேன்னா, பொல்லாத காரியத்தை யோசிக்கிறேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்? என் இதயத்துக்குள்ள என்ன நினைவு இருக்கு? இதெல்லாம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகி வாழ்றேன்னா, இப்படிதான் பரலோகம் பார்க்க. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை ஏன் சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினாலே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், கர்த்தரை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், இந்த நிமிஷம் வரை எப்படி இருக்கேன், எல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்தி காமிப்பார். நீ ஆதியில கொண்ட அன்பு எப்படி இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ எப்படி பைபிள் வாசித்த, இன்னைக்கு எப்படி பைபிள் வாசிக்க. ஏன்னா சில குடும்பத்துல உலக கவலை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டங்கள்,
மாம்சத்தின் போராட்டங்கள், சில குடும்பத்திலாம் கடன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, நிம்மதியே இருக்காது. ஆனா கொஞ்சம் வருஷம் முன்பாக வாலிப வயசுல இல்லைன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்திலே, காலேஜ் படிக்கிற காலத்திலே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே எவ்வளவு உண்மையா இருப்பாங்க தெரியுமா? கொரோனா நேரத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் எல்லா தேசத்துக்குள்ளுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நோக்கி இருக்கிற இடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து முழங்கால் போட்டு எங்க பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் ஜெபம் பண்ணுச்சு. இன்னைக்கு அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் பணம் சம்பாதிக்க, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க, சொத்து சேர்க்க மறுபடியும் உலகத்துல போயிட்டாங்க. ஆனால் உலகத்துக்குள்ள போகலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். என் இருதயம் தேவனோடு இருக்கா, என் இதயத்துக்குள்ள குறை இருக்கா, அதை மட்டும்தான் நம்ம செக் பண்ண போறோம். தீமையை வெறுப்பது. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, தீமையான கருத்தை வெறுக்கலன்னா நான் இன்னும் கர்த்தருக்கு பயந்து வாழல. அதை மட்டும் நம்ம முதல்ல புரிந்து கொண்டால் நலமா இருக்கும். சில குடும்பத்துலலாம் நீங்க யோசிப்பீங்க, பிரதர் எப்படியாவது தீமையான ஒரு எண்ணங்கள் வந்துருதே, நாங்க என்ன செய்ய? ஒரு குடும்பத்திலே திருமண காரியத்துக்காக பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது பரிசுத்தவான்களை தேவையில்லாம பேசினாங்க. கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா அவங்க சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு மட்டும்தான் செக் பண்ணி பார்க்கணும். மற்றவங்கள கையை நீட்டக்கூடாது. நான் தேவனுக்கு முன்பாக, அப்பா என்கிட்ட என்ன குறை இருக்குப்பா, என் குறைய மன்னிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தேவனோடு ஒப்புரவாகணும். இந்த இரவு நேரத்திலே நம்ம எப்படி திரும்ப யோசிக்கலாம்? தீமையை வெறுப்பதே. தீமையை வெறுக்கிறோமா இல்லையா? ஏன்னா 24 மணி நேரம் கையில செல்போன் இருக்கு, 24 மணி நேரம் வீட்டுல டிவியில எல்லா நெட்டு எல்லாமே ஆன்ல தான் இருக்கு, கரண்ட்ல இருந்து எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. சில குடும்பத்துல மட்டும்தான் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் கேட்குறாங்க, சில குடும்பத்துல மட்டும்தான் ஆவிக்குரிய செய்தி கேட்குறாங்க, சில குடும்பத்துல மட்டும்தான் ஸ்தோத்திர பலி கேட்குறாங்க. மற்ற எத்தனையோ குடும்பத்துல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத நாடகம், தேவையில்லாத படம், உலகத்துக்குள்ள அவ்வளோ காரியம் இருக்கப்பா. அதனால கடைசி காலத்துல வாழ்றோம். அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கு, அன்பு தணிந்து கொண்டிருக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அன்பு பார்க்க முடியல, வேதனையா இருக்கு. நிறைய குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு இல்லை, அதான் பிரச்சனை. அன்பு இருந்துச்சுன்னா 90% பிரச்சனை எல்லாம் மாறிடும். நம்ம அன்பு கூறும்போது சகல பாவங்களையும் மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை வெறுக்கணுமாப்பா. தீமையை வெறுத்தா மட்டும்தான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன். அதுக்கப்புறம் தான் ஞானம், அதுக்கப்புறம் தான் பொல்லாப்பை விட்டு விலகுற புத்தி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதனால இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்கும்போது கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போமே. கர்த்தர் ஞானத்தை தருவார். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை வெறுத்தா மட்டும்தான் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன், அப்பந்தான் எனக்கு ஞானம் தராது. பொல்லாப்பை விட்டு விலகும் போதுதான் புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகணுமா? யோசேப்பு அழகா பொல்லாப்பை விட்டு விலகி ஓடினார். கடைசி காலத்துல வாழ்றோம். பொல்லாத காரியம் தான் ஏகப்பட்ட காரியம் இருக்கு. சில ஜெப குறிப்புலாம் வரும்போது வித்தியாசமா இருக்கும். என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்காரு, செல்போன்ல தான் பேசிட்டே இருக்காரு. 2 வருஷமாச்சு பேசி. நைட் 6 மணிக்கு வந்தாருன்னா 2 மணி 3 மணி தான் தூங்குறாரு. அது வரையும் செல்போன் தான். செல்போன்ல வேற எங்கேயோ போய் லாஸ்ட் எங்கேயோ போயிடுறாங்க. அவ்வளவுதான். கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள வந்தாச்சா செல்போன்லாம் ஓரமா வைங்க, கையில பைபிள் எடுத்து உட்காருங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, அவரை நோக்கி மன்றாடுங்க. அப்பா, இந்த பூமியில எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நித்திய ஜீவனுக்கு வரது எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் அறிக்கை எடுங்க. கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறோமோ அறிக்கையே பண்ணுங்க. தேவன் மன்னிப்பார். மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே தீமையை விட்டு
விலகும்போது, பொல்லாப்பை விட்டு விலகும்போது ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் தரார். அதனால இரவு நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தி ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது காரியம் வந்தால் கீழே கேளுங்க. ஆவியான வெளிப்படுத்தினால் பேசுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. கத்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இருந்தாலும் எடுத்து போட்டுங்கப்பா. எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, நன்றிப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை குறைகளுக்கு எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. பரிபூர்ணமாக மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சுங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டும் பயன்படுத்தும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்கள் நாமம் மட்டும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தை ஜெபித்து பொருட்டாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கு நன்றி. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் அப்பா பயத்தோடு இருக்காங்கப்பா. பயத்தை நீக்கி போடுங்க. கர்த்தர் எங்க கூட இருங்க. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பல காரியத்தில் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் மன்றாடி ஜெபிக்கிறாங்கப்பா. வாழ்க்கையில் சமாதானம் இல்லைப்பா. நிறைய காரியத்தில் பயம், இனிமேல் யாருக்கா வாழணும், கடன் பிரச்சனை. சில குடும்பத்திலலாம் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், வேதனைகள். எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஸ்தோத்திரம். லாமர சந்தா லாபா கருதுரி சந்தா நம கபுது மிக்கிதுனா லீபல ஹதனதனா சந்தா லாபா ரோஹோ பிலா சிக்கி தூரி காந்து டோரபா கபுது மிக்கிது. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. என் தேவன் மனம் இருக்கணும். ரீமால ஹந்தனா சந்தா டலபா கபுது மிக்கிதுனா லீபா லாஹலஹர சந்தா டனமா கபுது மிக்கிதுனா. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். லாமல்ல ஹந்த லா ஷா லபா கபூருதனி மேக்கி மாலா காந்து டோரபா கபுது பெக்கேதுன ரீஹதன மலர சந்தட்ட நம கபுது பெக்கேதுன. ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரை நீட்டி ஆசீர்வதிங்கப்பா. லீ ஹலபோரு சந்தட்ட லபா கபுது பெக்கே துனி மரக்காந்து டோரபல லீபா லபலபல ஹதன மரு சந்தட்ட நம காந்து டோரபல. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த இரவணத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களுடைய கண்ணீரை துடைத்து அந்த குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்றாங்களோ இந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்க வேண்டும். ரீபா லஹதுன ஹசி மா லஹந்து நாம ராக்குருஷே லா ரதுனி காந்து டொரபா கபுதுபெக்கேது. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கிருபையாக மன்னித்து மறுபடியும் மனமிறங்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. லீபா லஹந்த டனாஷா லபா கபுதுபெக்கேது நி காந்து டொரபா கபுதுபெக்கேது ரீமால ஹதனா சந்தா டலபா ரஹுரு தினே சே மா ரஹது ரபல ஹலபா காந்து டொரபல. சகல குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மலையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறோம், பரம வைத்தியர் கொடுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸலுக்கு பிரச்சனை ஓடிட்டு எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிகரெட்டு பழக்கம், போயிலே, கஞ்சா பழக்கம், மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளீசனியம், ஏவல்ல, சில குடும்பத்தில் கள்ள தொடர்பு, சில குடும்பத்திலே துன்மார்க்கமான சில காரியம், அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து எல்லா சத்துருன் கிரியெல்லாம் வேரோட சங்கரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். சத்துருக்கள் பட்சிக்கிற அக்னி அனுப்புகிறாச்சு. பட்சிக்கிற ஆவியான இறங்குவாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு இல்லாமல் எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும்.
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, கர்த்தர் சந்திக்கணும், உடனே சந்திக்கணும்ப்பா. உங்களுடைய தலைமுறை கடனால் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. உங்களோட அக்கிரமனுடைய பாவத்தில் மன்னிங்கப்பா. எந்தெந்த இடத்துல பலவீனப்படுத்த ஆவிக்கிரியை செய்து கொண்டுக்கோ, சத்துருவின் கிரியெல்லாம் வேரோட சுட்டறியப்படட்டும். என்னோட பலவீனம், எங்களை நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவர் இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய தலைமுகளால் சுகமாக்கித்தாங்க. நிறைய குடும்பத்தில் பலவீனத்தோடு மரண தருவாயில் இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இப்பொழுதே அப்பாவுடைய தலைமுறை கடத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா இப்பொழுது உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும்ப்பா. உயிர்ப்பிக்கிற வல்லம் இறங்கி வரட்டும் ராஜா. எந்த குடும்பத்தை ஜெபிக்கணும் பரிபூர்ணமான சுகம் தாங்க. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்திலையும் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் கூட இருங்க, அவங்க நாம மட்டுமே விட்டுருப்பா. நிறைய குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைலாம் மாற்றித்தாங்க, எல்லா பிரச்சனைலாம் மாற்றித்தாங்க. இந்த இரவணத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்குறாங்க. நிறைய குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் கடனுக்காக புலம்புறாங்க, தவிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டாங்க. கர்த்தர் முடிவு கொண்டாங்க. தேவன் அறிவிய அப்பா மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் சேனைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவனுடைய வம்சத்தை ஆசிரியங்க, அவனுடைய தலைமுறை ஆசிரியங்க. நைட்டு படுத்துங்க போகிறாங்க, மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் தேவையில்லை, கெட்ட சுப்பனங்கள் தேவையில்லை, எண்ணங்கள், விபச்சார கிரிகள், விக்கிரத்துடைய கிரிகள், மாந்திரியம், பொல்லாதாவி, சர்ப்பத்தின் கிரிகள், தந்திரமான ஆவிகள், எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்பட்டும். எல்லா வீட்டுகளையும் அப்பா விசேஷமா சத்துருக்களை பட்சிக்கிற அங்கே அனுப்புங்க ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கோ இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ, எந்தெந்த தேசத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சமாதானம். அப்பா எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ராஜா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்களாய் விடட்டும். அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்ய. தேவையில்லை எல்லா செத்தக்கைகளை ராஜா. வீடு கட்டுறதுக்காக அப்போ நிறைய குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க, தடைகளை நீக்கி போடுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, சொந்த வேலை இன்னுமாக அப்பா ஒரு உயர்வு, இன்னுமாக சில குடும்பத்தில் விசாக்கா ஜெபிக்கிறாங்க, ஒரு நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்தில் ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, வேற வெளிநாட்டில் இருக்காங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கண்ணு தெரியாமல் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தை ஊனமுற்ற ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் அதோடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமம் தந்து நாளைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாமம் மட்டுமே விட்டும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேவனார் அப்போ மினிஸ்டரில் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மையம் விடட்டும். இரவு நேரத்தில் அப்பா பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உடனே சந்திக்கணும். அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உடனே சந்திக்கணும். பரிபூர்ணமான விடுதலை கொடுங்க, பரிபூர்ணமான பாதுகாப்பு தாங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. இரவு நேரத்தில் எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்கள் பிள்ளைகள் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. எல்லா தேவையில்ல செத்த கிரிகள் அடிபட்டு கர்த்தர் பொருட்படுத்துங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கிருபை தாங்க. நைட் நேரத்தில் தனி ஜெபமான கிருபை செய்யுங்க, துதிக்க கிருபை செய்யுங்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை ஜெபிக்க வேண்டி விரும்பினால் 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.